பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்இபி எம்ப்ளாயிஸ் ஃபெடரேஷன் சார்பாக உங்களை சந்திப்பதற்காக இங்க வந்திருக்கிறோம். மின்சார வாரியத்தில் நிறைவேற்றப்படாமல் பல்வேறு கோரிக்கைகள் நீண்ட காலமாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் உடனடியாக தீர்வுக்கு கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காக நாளை நவம்பர் 15ஆம் தேதி மின்சார வாரிய அலுவலகத்தினுடைய பின்புறத்தில் தமிழகம் தழுவிய தர்ணா நடைபெற இருக்கிறது. இது 15 தினங்களுக்கு முன்னதாக மின்சார வாரியத்திற்கு ஒரு அறிவிப்பினை தந்தோம். கடந்த 28ஆம் தேதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மேற்பார்வை பொறியாளர் அலுவலக வாயில்களிலும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டமும் விளக்க கூட்டமும் நடைபெற்றிருக்கிறது. இதிலிருந்து 15 தினங்களுக்குள் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மின்சார வாரியமும் அரசும் முன்வரவில்லை என்று சொன்னால் நவம்பர் 15ஆம் தேதி தர்ணா மாநில அளவில் நடைபெறும் என்பதை ஏற்கனவே நாம் அறிவித்திருக்கிறோம். கடந்த 28ஆம் தேதி கூட்டம் நடைபெற்றதற்கு பிறகும் மின்சார வாரியம் ஒரு அசைவற்ற நிலையில் இருக்கிறது. குறிப்பாக இந்த மின்சார வாரியம் 3 கோடிக்கு மேல் மின் நுகர்வோர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம். பணியாற்றுவதற்கு ஆட்கள் கிடையாது. இந்த களப்பணியில் குறைய ஒரு 40,000 பணியிடங்கள் காலியிடங்களாக இருக்கிறது. மொத்தமாக மின்சார வாரியத்தில் 65,000 பணியிடங்கள் காலி. சாதாரணமாக ஒரு பிரிவு அலுவலகத்தில் 7 கம்பியாளர், 7 கள உதவியாளர், வயர்மேன் அண்ட் ஃபீல்ட் அசிஸ்டன்ட் என்று சொல்வார்கள். இவர்கள் தான் அன்றாடம் மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்வு செய்ய பணி செய்யக்கூடியவர். எல்லா பிரிவாளர்களும் 2 அல்லது 3 பேர் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஏறக்குறைய இந்த பகுதியில் மட்டும் 25,000க்கும் மேற்பட்ட காலியிடம் இருக்கிறது. தொடர்ச்சியாக 4-5 வருடங்களாக இது இருக்கிறது. இதை நிரப்பினால்தான் மின்சார வாரியத்திற்கு தரமான சேவையை மக்களுக்கு கொண்டு செல்ல முடியும், மின்சார வாரியத்தினுடைய வருவாயை பெருக்க முடியும். மின் தடை ஏற்பட்டாலோ பழுது ஏற்பட்டாலோ உடனடியாக அதை சரி செய்வதற்கான வாய்ப்பாக அமையும் என்பதை மின்சார வாரியத்திற்கு பல முறை எடுத்து சொல்லியிருக்கிறோம். பல்வேறு முறை பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் காலி இடங்களை பூர்த்தி செய்வதற்கு மின்சார வாரியம் முன்வர தயாராக இல்லை. அரசும் அதற்கு அனுமதி அளிக்க மறுக்கிறதாக தெரிய வருகிறது. இப்போ ஐடிஐ தொழில்நுட்பம் படித்தவர்களை பணிக்கு அமர்த்துவதற்காக மின்சார வாரியத்திலிருந்து ஒரு கோப்பு அரசுக்கு செல்கிறது. ஒரு குறிப்பாக ஒரு 10,000 பேரை பணிக்கு அமர்த்தலாம் என்று மின்சார வாரியம் ஒரு பரிந்துரையை தருகிறது என்று சொன்னால் தமிழக அரசு ஒரு 2000க்கு குறைவாக 1850 பேரை மட்டும் தேர்வு செய்ய உத்தரவிடுகிறது. அது டிஎன்பிசி வழியாக தேர்வு செய்யப்படுகிறது. 10,000 பேர் கேட்கக்கூடிய இடத்தில் 1850 என்பது ஒரு பொருத்தமான எண்ணிக்கையாக இல்லை. அதே நேரத்தில் மின்சார வாரியத்தில் பணியாற்றக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் 10,000க்கும் மேற்பட்டோர். அவர்களுக்கு PWD ஷெட்யூல் ஆபரேட் என்று சொல்வார்கள். ஒரு நாளைக்கு 480 ரூபாய் தினக்கூலி முடியும். அதை வைத்து பணிக்கு அமர்த்தலாம் என்று நாம் ஆலோசனை சொல்கிறோம். மின்சார வாரியம் கேட்பதில்லை. அதுபோல் மின்சார வாரியத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கிற கேங்மேன் பணியாளர்களை ஃபீல்ட் அசிஸ்டன்டாக கேடர் கன்வர்ஷன் பண்ணி அந்த கள உதவியாளர் பதவிகளுக்கு பணிக்கு அமர்த்தலாம் என்று சொல்கிறோம். அதுவும் மின்சார வாரியம் கேட்பதற்கு தயாராக இல்லை. ஒரு 5,000 கேங்மேன் எடுத்து 4 வருடங்களாக பணி தராமலே இழுக்கடிக்கப்பட நிலை இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய ஓன் பொட்டன்ஷியலாக உபயோகப்படுத்தி மின்சார வாரியத்திற்கு ஒரு தரமான சேவையை கொண்டு செல்வதற்கு ஆட்களை நியமிங்கள் என்று சொல்கின்றோம். அதற்கு மின்சார வாரியம் தயாராக இல்லை. இது மாறாக என்ன செய்கிறார்கள்? இப்ப 750 kV, 400 kV, 230 kV, 130 kV எல்லாம் துணை மின் நிலையங்களை பார்த்திருப்பீர்கள். இந்த துணை மின்னங்களுக்கு வேலை செய்வதற்கு ஆபரேட்டர்ஸ், ஏடி, ஏஇ போன்ற பதவிகளுக்கு ரிட்டையர்டான அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஜூனியர் இன்ஜினியர் தினக்கூலிக்கு ஊதியத்தை வைப்பதற்காக மின்சார வாரியம் உத்தரவிடுகிறது. மின்சார வாரியத்துடைய துணை நிலைய பணிகள் என்பது மிகப்பெரிய ஆபத்தான பணி. மின்சாரத்தை டிஸ்ட்ரிபியூஷன் செய்வதற்காக செய்யக்கூடிய வேலையை செய்யக்கூடிய பணி. ஓய்வு பெற்றவர்களை பணிக்கு அமர்த்துவதற்காக மின்சார வாரியம் ஒரு உத்தரவினை இடுகிறது. கடந்த 1/12/2025 ஒரு உத்தரவினை இருக்கிறார். எவ்வளவு ஊதியம் கொடுக்கலாம் அவர்களுக்கு? ஒரு குறைந்த ஊதியத்தில் ஓய்வு பெற்றவர்களை வைத்து அந்த வேலையை செய்ய முடியும் என்று நினைக்கிறார். அதேபோல் ஓவர்சீஸ் மேன்பவர் கார்பரேஷன் என்று இருக்கிறது தமிழகத்தில், உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு காலத்தில் வெளிநாடுகளுக்கு ஆட்களை வேலைக்கு எடுத்து அனுப்பக்கூடிய ஒரு நிறுவனமாக இது இருந்தது.
அது இப்போது உள்நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு வேலைக்கு ஆள் எடுத்து அனுப்புகிறது. குறிப்பாக மின்சார வாரியத்திற்கு எந்த பதவிக்கு உனக்கு ஆள் வேண்டும், நான் இந்த கூலி தொகையில் உனக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறது. அதுவும் ஒரு அரசு இயந்திரம். இப்ப அங்கிருந்து ஆட்களை கொண்டு வருவதற்கு மின்சார வாரியம் 22/7/2025 உத்தரவிட்டிருக்கிறார். இந்த 2 உத்தரவையும் நிறுத்திவிட்டு இருக்கிறவர்களை பணிக்கு அமர்த்துகள் சொல்கின்றோம். அதை கேட்பதற்கு மின்சார வாரியம் தயாராக இல்லை. குறிப்பாக மின்சார வாரியம் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு 1/4/2003 பிறகு புதிய ஓய்வூதிய திட்டம் இருக்கிறது. அதை பழைய ஓய்வூதிய திட்டமாக மாற்ற வேண்டும் என்று சொல்கிறோம். அரசு தரப்பிலே அதற்கெல்லாம் குழுவெல்லாம் போட்டு ஒரு முடிவுக்கு வராத நிலையில் இருக்கிறது. தொடர்ந்து வலியுறுத்துகிறார்கள். மின்சார வாரியத்தில் 40,000க்கும் மேற்பட்டவர்கள் அந்த புதிய ஓய்வு திட்டத்தில் கவராகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். மின்சார வாரியத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற இடத்திலே 10% ஊதியம் பிடித்தப்படி செய்யப்படுகிறது. 10% மின்சார வாரியத்திலிருந்து சேமிப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஓய்வு பெறக்கூடிய நிலையில் பொது வைப்பு நிதிக்கு கிடைக்கக்கூடிய வட்டி தொகை மட்டுமே பெற்று செல்லக்கூடிய ஒரு அவல நிலை இருக்கிறது. அவர்களுடைய ஊதியத்திலிருந்து பிடித்தம் செய்யப்பட்ட பணத்திற்கோ அல்லது மின்சார வாரியம் கொடுத்த பணத்திற்கோ ஒரு சேமிப்பிலிருந்து எதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு. ஒன்று, மின்சார வாரியம் இன்று 5 கம்பெனிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். ஒரு காலத்தில் TNEB என்று இருந்தது. 1957 ஆரம்பிக்கப்பட்டது TNEB. 2010 அது 3 கம்பெனிகளாக உடைக்கப்பட்டது. TNEB லிமிடெட், இட்ஸ் மதர் கன்சர்ன், டான்ஜெட்கோ, டிரான்ஸ்கோ 3 கம்பெனிகளாக உடைத்தார்கள். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக மேலும் 2 கம்பெனிகளை புதிதாக உருவாக்கிறார்கள். கிரீன் எனர்ஜி கார்பரேஷன், பவர் ஜெனரேஷன் கார்பரேஷன். இப்ப டான்ஜெட்கோ ரீநேம்ட் அஸ் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் 5 கம்பெனிகளாக பிரிக்கப்பட்டது. பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மின்சார வாரியத்திற்கு தேவையான எந்த நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அரசுடைய ஒப்புதலிட்டு செய்ய முடியாத ஒரு இக்கட்டான சூழல் இருக்கிறது. அதற்கு PP2 என்ற ஒரு உத்தரவு மின்சார வாரியத்தில் இருக்கிறது. அது தமிழகத்தினுடைய எரிசக்தி துறை நிதித்துறையுடைய ஒப்புதல் இல்லாமல் எந்த நிதியையும் பெற முடியவில்லை. ஆட்களை நேரடியாக நியமனம் செய்ய வேண்டும், ஊதியம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கு அரசனுடைய ஒப்புதலை பெற வேண்டியிருக்கிறது. ஒரு பணியாளர் இறந்தாலோ பணி ஓய்வு பெற்றாலோ பணிக்கொடை தர வேண்டும். அரசு 20 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக மாற்றி உத்தரவிட்டிருக்கிறது. மின்சார வாரியம் அதை மாற்றி உத்தரவிடுவதற்கு அரசனுடைய உத்தரவை எதிர்பார்த்து நிற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே மாதிரி குடும்ப நல நிதி 3 லட்சம் தருவார்கள். அது 5 லட்சமாக அரசு உயர்த்திருக்கிறது. அதை தருவதற்கும் அரசு உத்தரவிட வேண்டும் என்று சொல்கிறார். திருமண கடன், இப்படி சாதாரணமாக தொழிலாளருக்கு கிடைக்கக்கூடிய குறைந்தபட்ச பணப்பயன்கள் அல்லது கடன் பெறுவது கூட அரசிடமிருந்து ஒப்புதல் பெற்றால்தான் பெற முடியும் என்கின்ற ஒரு இக்கட்டான சூழலுக்கு மின்சார வாரியம் தள்ளப்பட்டிருக்கிறது. இது மின்சார வாரியத்தில் பணியாற்றுவர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. அரசிடமிருந்து ஒவ்வொரு கோப்பும் வர வேண்டும் என்று சொன்னால் 1 வருட காலம் 2 வருட காலம் காலதாமதம் ஆகிறது. சாதாரணமாக உள்முக தேர்வு இன்டர்னல் செலக்ஷன் என்று இருக்கிறது. ITI ஆர் டிப்ளமோ ஆர் இன்ஜினியரிங் டிகிரி படித்தால் ஏற்கனவே பணியாற்றவர்கள் அந்த கூடுதல் கல்வி தகுதி வைத்து அடுத்த கட்ட பதவிக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. 7/6/2022 பிறகு இன்டர்னல் செலக்ஷன் இல்லை என்ற ஒரு உத்தரவினை இட்டார்கள். 7/6/2022 முன்னதாக படித்தவர்களுக்கு கூட அந்த பதவியை தர வேண்டும் என்று சொன்னால் 1.5 ஆண்டுகளாக டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இன்டர்னல் செலக்ஷன் காத்து கிடக்கக்கூடிய நிலை இருக்கு. 1500க்கு மேல் தேர்வு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 2500க்கு மேற்பட்ட காலி இடங்கள் இருக்கிறது. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் துணை மின் நிலையங்களில் அடிப்படையாக பணி செய்யக்கூடிய டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அந்த பதவியை பூர்த்தி செய்வதற்கு கூட அரசனுடைய ஒப்புதலை பெற வேண்டும் என்று சொல்கிறார்கள். அரசு ஒப்புதல் தந்ததா தரவில்லை என்று மின்சார வாரியம் சொல்லுவதும் இல்லை, அந்த உத்தரவினை இடுவதும் இல்லை. தொழிலாளர்கள் கிடைக்க வேண்டிய சாதாரண அடிப்படையான விஷயங்களை கூட மின்சார வாரியம் செய்வதற்கு தயாராக இல்லை. அதே போல் ஸ்டோர் கஸ்டடியன் செகண்ட் கிரேட் 2 உத்தரவுமே இன்று வருது நாளை வருகிறது. ஏதோ வந்து விட்டது என்று சொல்கிறார்கள். என்று வருமே என்று நமக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய PP நம்பர் 2 அது 12/4/2022 மின்சார வாரியத்திலிருந்து போடப்பட்டது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், கடந்த 2 வருடங்களுக்கு முன்னதாக ஒரு மிகப்பெரிய காத்திருப்பு போராட்டம் நடத்தினோம். ஒரு 40,000க்கும் மேற்பட்ட மின்சார தொழிலாளர்கள், அலுவலர்கள், பொறியாளர்கள் எல்லாம் தமிழகம் இருந்து அனைத்து தொழிற்சங்கத்தினுடைய தலைமையில் ஒன்று கூடி மின்சார வாரிய பின்புறத்திலிருந்து ராஜரத்னம் ஸ்டேடியம் வரை நாங்கள் ஊர்வலமாக சென்று ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அதற்கு பிறகு அந்த PP2 சிறிது தளர்வுகள் மட்டும் செய்தார்கள். கடன் பெறுவதற்கு மட்டும் தளர்வுகளை செய்தார்கள். ஆனால் மின்சார வாரியம் நிதி சம்பந்தப்பட்ட எல்லா ஒப்புதல்களுக்கும் அரசனுடைய கையை ஏந்தி நிற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதை நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம். இப்ப எங்களுக்கு ஊதிய உயர்வு பிரச்சனை இருக்கிறது. 2 ஆண்டுக்கு முன்னதாக ஊதிய உயர்வு தந்திருக்க வேண்டும்.
இப்ப 2025 இறுதிக்கு வந்து விட்டோம். 1/12/2023 முதல் எங்களுக்கு ஊதிய உயர்வுக்கான நிலுவை இருக்கிறது. பேச்சுவார்த்தை நடத்த சொல்லி கேட்கின்றோம். ஒரு முறை பேசினார்கள் கடந்த 24 ஜூலையில். அது ஒரு சம்பிரதாயத்துக்கான பேச்சுவார்த்தை. நீங்க என்ன கேட்கறீங்க சொல்லுங்க, நீங்க என்ன கொடுப்பீங்க என்பதை நீங்க சொல்லுங்க, நாங்க கேட்கும்போது உங்களுக்கு என்ன தேவை என்பதை சொல்லுங்க, நாங்க பார்க்கிறோம் என்றார்கள். எல்லா சங்கங்களிடம் 2, 3, 4 மணி நேரம் தொடர்ச்சியாக பேசி என்ன வேண்டும் என்று கேட்டு சென்றிருக்கிறார்களே தவிர எதை தருவோம், எதை தரமாட்டோம், எப்போது பேசுவோம் என்கின்ற வார்த்தை மின்சார வாரியத்திலிருந்து வரவில்லை. இப்ப சாதாரணமாக ஊதிய உயர்வு ஒப்பந்தம் என்று சொன்னால் 4-5 முறை தொழிற்சங்கங்களோடு பேசுவார்கள், அப்புறம் தனித்தனியாக பேசுவார்கள், இறுதியாக அரசு தரப்புக்கு போய் ஒரு முடிவுக்கு வரும். இந்த காலகட்டத்தில் எல்லாம் தலைகீழ் மாற்றமாக இருக்குது. பேசுவதற்கே தயார் இல்லை, அல்லது பேசிவிட்டால் உடனடியாக அதே அறிவிப்பாக செய்து விடலாம் என்கின்ற ஒரு மேம்போக்கான நிலை இருக்கிறது. இது தொழிலாளர்கள் மத்தியில், அலுவலர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துகிறது. இது கடந்த கால 2-3 ஒப்பந்தங்களாக காலம் கடந்து ஒப்பந்தம் போடுவது, அந்த ஒப்பந்த காலத்திற்கு அதுக்கான ஷெட்யூல் பீரியடுக்கும் ஒப்பந்தம் ஏற்படுவதற்கும் இடைப்பட்ட காலத்தினுடைய நிலுவைத் தொகையை தராமல் மறுப்பது, அல்லது ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் பணம் கிடைக்கிறது என்று சொன்னால் 100 ரூபாயோ 200 ரூபாயை கொடுத்து ஏமாற்ற வேலையை செய்வது, உழைப்பை திருடுவது, பணத்தை தர மறுப்பது போன்ற வேலைகளை செய்யக்கூடிய அநாகரிகமான போக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இவற்றை மாற்ற வேண்டும் என்று நாம் சொல்கின்றோம். உருகிய காலத்தில் ஊதியவிற்கான பேச்சுவார்த்தையை பேசிவிட்டால், நடந்துவிட்டால் தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய பயன்கள் கிடைத்துவிடும். கடந்த ஊதிய ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தம் 16/5/2023 நடந்தது. அதில் 6% ஊதிய உயர்வு குறிப்பாக ஒரு 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு தரவே இல்லை. கேங்மேன் என்று சொல்லக்கூடிய ஒரு 9,000 பணியாளர்கள் வாரிசு வேலைக்கு வந்தவர்களுக்கு தராமல் இழுக்கெடுத்து விட்டார்கள். தர முடியாது என்று அந்த உத்தரவில் எடுத்திருக்கிறார்கள். அது தர வேண்டும் என்று திரும்ப போராடினோம். தலைமைச் செயலாளத்தில் பேசினோம், மின்சார வாரிய தலைமையிடத்தில் பேசினோம். தொடர்ச்சியாக அதற்கான கோப்புகள் சென்று கொண்டே இருக்கிறது. ஆனால் முடிவுக்கு வந்த பாடல அடுத்த ஊதியவிற்கான ஒப்பந்த காலமும் வந்தாச்சு. இப்ப ஏற்கனவே கொடுக்க வேண்டியதை தர வேண்டுமா வேண்டாமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. கடந்த ஒப்பந்தத்தில் கிளாஸ் 1 and 2க்கு ஊதிய உயர்வு அரசு துறைக்கு தருவது போல 10 ஆண்டுக்கு ஒரு முறை தருவோம் என்று சொல்கிறார்கள். மின்சார தொழில் என்பது தொழிலாளர்கள், அலுவலர்கள், பொறியாளர்கள் எல்லோரும் இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு தொழில். ஒருத்தரை மட்டும் ஒரு வேலையை செய்து விட முடியாது. இப்ப 2 பேரும் 3 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய வேலைகள் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமையை குலைக்கக்கூடிய வகையில் அதிகாரிகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் ஊதியத்தை தர முடியும் என்று சொல்லக்கூடிய நிலை எடுத்திருக்கிறார்கள். இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கடந்த ஊதிய ஒப்பந்தத்தில் சொன்னோம். இந்த முறை பேசி முடிக்கின்ற போதும் அது எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் கிளாஸ் 1, 2, 3, 4 அனைவருக்கும் ஒரே நேரத்தில் அந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும், ஊதிய தர வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கை இருக்கிறது. அதே போல் பதவி அனுமதிகள் என்பது கிடையவே கிடையாது. இப்ப 22/2/2018 ஒரு ஊதிய ஒப்பந்தம் ஏற்பட்டது. அந்த ஒப்பந்தத்தில் வேலை பகிர்வுக்கான ஒப்பந்தம் இருக்கிறது. வேலை பகிர்வு என்பது ஏற்கனவே நாங்கள் கூடுதலாக பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பணி சுமைகளை குறைத்து எத்தனை மின்மாற்றிகளை ஒரு உதவியாளர் பார்க்கலாம், கம்பியாளர் பார்க்கலாம் என்று திட்டமிட்டு ஒத்துக்கொள்வது, இருதரப்பும் ஏற்றுக்கொண்டு முத்தரப்பு ஒப்பந்தமாக மாற்றுவது. பைலேட்டர் டிஸ்கஷன் மேனேஜ்மெண்ட் யூனியன் நடக்கும். Then government, on behalf of state government, labor commissioner வந்து சைன் பண்ணி தருவது ட்ரைபார்ட்டட் அக்ரிமெண்ட் நடக்கும். இப்ப ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தில் வரக்கூடிய பதவிகளை அனுமதிக்க மறுக்கிறார்கள். இப்ப 2018 போட்ட செட்டில்மெண்ட் ஒரு போஸ்ட் எக்ஸ்டென்ஷன் தரல, இப்ப ஒவ்வொரு வருடத்திற்கும் தரல. இப்ப 10 ஆண்டுகளுக்கு மேலாக மின்சார வாரியத்தில் அமைக்கப்பட்டிருக்கூடிய புதிய துணை மின் நிலையங்கள், அது 11 kV இருக்கிறது, 33 kV இருக்கிறது, 66 kV, 110, 230, 400, 750, இப்படி லோ ரேட்டட்ல இருந்து ஹை ரேட்டட் வரைக்கும் இருக்கிறது துணை மின் நிலையங்கள். எந்த துணை மின் நிலையங்களுக்கும் பதவி ஒப்புதல் இல்லாமல் அது மந்திரத்தால் மாங்காய் காய்ப்பது போல தானாக மின்சார வாரியத்தினுடைய துணை மின் நிலையங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய நிலைக்கு மின்சார வாரியத்தை ஆளாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது சரியான திசை வழியை நோக்கி செல்லாது என்று சொல்லுகின்றோம். இது போக ஏராளமான பிரச்சனைகள். இப்போ ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் இருக்கிறது, அதனால் மக்களுக்கும் பலனும் இல்லை, மின்சார வாரியத்திற்கும் பயனில்லை. ஒருபுறம் எங்களுக்கு பாதிப்பு இருக்கிறது. ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் வந்து விட்டால் கணக்கீட்டு பணியாளர்களுக்கு வேலை இருக்காது. அசஸ்மெண்ட் அதுவே பார்த்துக் கொள்ளும், புள்ளி கம்ப்யூட்டரைஸ் ஆயிடும், அதுவே மானிட்டர் பண்ணிக்கொள்ளும். கலெக்ஷன் பண்ண எங்கள் ஆட்கள் வேண்டாம், அதுக்கு மேல சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய அக்கௌண்ட் கேட்டகரி வேண்டாம். ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை எண்ணிக்கை குறிக்கக்கூடிய தொழிலாளர்களை, அலுவலர்களை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய அல்லது வேறு வேலைக்கு மாற்றக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும் என்ற ஐயப்பாடு இருக்கிறது.
அந்த திட்டம் வேண்டாம் என்று சொல்கின்றோம். முதலில் 3 கோடி மின் மீட்டர்கள், ஸ்மார்ட் மீட்டர்கள் கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தத்தை போடுவதாக சொன்னார்கள். மிகப்பெரிய தடுப்பு சுவட்டை ஏற்படுத்தக்கூடிய வகையில் எல்லோரும் போராட்ட களத்துக்கு சென்றதற்கு பிறகு அது 1.5 கோடியாக மாறுகிறது. விரைவில் அதை மாற்றி விடுவோம் என்று சொல்கிறார். ஒரு புறம் ஒரு அச்சுறுத்தல் இருந்து கொண்டே இருக்கிறது. மின்சார வாரியத்தில் காலி இடங்களை பூர்த்தி செய்வதில்லை. தினசரி இறப்பு பத்திரிகை செய்திகள் எடுத்தால் மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் தொங்கினார்கள், இறந்தார்கள், ஆபத்தில் சிக்கினார்கள் என்கின்ற செய்தி வராத நாட்கள் இல்லை. காரணம் பணிச்சுமை, ஆள் பற்றாக்குறை, மக்களிடத்திற்கு உடனடியாக சேவை செய்ய வேண்டியிருக்கிறது. ஒரு நிமிடம் கூட இப்போதெல்லாம் கடைமடை பகுதிகள் கூட, கிராம பகுதிகளோட மின்சாரம் இல்லாமல் இருக்க முடியாது என்ற நிலை வந்தாச்சு. இப்ப யாருமே கரண்ட் போனா அடுத்த நிமிஷம் கூப்பிடுறாங்க. எந்த சூப்பர்வைசிங் கேட்டகரியா யாருமே இல்லாம தனி ஒரு மனிதனாக போய் டிரான்ஸ்பார்மரை ஓபன் பண்றான், அவனே ஏறி பீஸ் போடுறான், அங்க மேல 3 கட்சி விளையிருக்கா விளையிலான்னு பார்த்து அவனே கரண்ட்ல அடிபட்டு போறான். கடைசியா எங்களுக்கு தெரியாது, தானா போனா தானா அடிபட்டுட்டான் என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது. இப்ப சமீபத்தில் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னதாக மின்சார வாரியத்தில் நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய கேங்மேன் பணியாளர்களில் குறிப்பாக ஒரு 100 பேருக்கு மேல் விபத்தில் மாட்டிருக்கிறார். ஒரு 50-60க்கு மேல் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. தினசரி உயிரிழப்பு, இது மிகப்பெரிய நெருக்கடி இருக்கிறது. இவற்றையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று நாம் சொல்கின்றோம். இது போக மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளை பேச வேண்டும் என்று சொல்கின்றோம். மின்சார வாரியத்தில் பேசுவதற்கு இலகுவாக செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, இல்லை என்றெல்லாம் மறுப்பதற்கில்லை. மின்சார வாரிய தலைவரோடு பேச முடிகிறது. ஆனால் பேசி முடித்ததற்கு பிறகு ஒரு முடிவு, தீர்வு வருகிறதா என்று சொன்னால், மின்சார வாரியத்தில் பிரதானமாக இருக்கக்கூடிய கோரிக்கைகள், காலி இடங்களை பூர்த்தி செய்வது, ஊதிய உயர்வு, வேலை பகிர்வு போன்ற சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அரசு தரப்பிலிருந்து நிதிக்கு ஒப்புதல் பெறாமல் மின்சார வாரியமே தனித்து இயங்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த முடியுமா என்றால் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. இவற்றை மாற்றி அமைக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து போராடி வருகிறோம். அதை ஒட்டிதான் நாளை தினம் ஒரு மிகப்பெரிய தர்ணா தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் எல்லா பிரிவுகளிலும் வருகிறார். பிரிவு என்று சொன்னால் விநியோகம் செய்யக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி, டிரான்ஸ்மிஷன் கம்பெனி, பவர் ஜெனரேஷன் கம்பெனி, கிரீன் எனர்ஜி கம்பெனி, இப்ப டிஎன்இபி இல்ல அதனால உங்களுக்கு எல்லா கம்பெனி பெயரையும் சொல்ல வேண்டியிருக்கிறது. எல்லா இடங்களிலிருந்தும் வருகிறார்கள். ஒரு மிகப்பெரிய அளவுக்கு மின்சார வாரியத்தையும் அரசையும் வற்புறுத்தி இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக இந்த தர்ணாவை நாளை தினம் மேற்கொள்ள இருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் அரசு தரப்பிற்கும் மின்சார வாரியத்திற்கும் உங்களுடைய செய்தி ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள் வழியாக எடுத்துச் செல்ல வேண்டும். இந்த கோரிக்கைகள் நிறைவேறினால் மின்சார தொழிலாளர்கள் இன்னும் சிறப்பான சேவையை செய்வார்கள். எங்களுடைய பிரச்சனை, கோரிக்கை என்பது இந்த மின்சார வாரியத்தை பாதுகாக்க வேண்டும். இது பொதுத்துறையிலே நிற்க வைப்பதற்கான முயற்சியை பலமுறை எடுத்தோம், தொடர்ந்து இன்றும் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். மின்சார வாரியம் பல கம்பெனிகளாக உடைக்கப்பட்டிருக்கிறது. பிகாஸ் ஆஃப் ஆக்ட் 2003 மின்சார சட்டம் 2003 பயன்படுத்தி 2010 தான் கம்பெனிகளாக மாற்றினார்கள். 3 கம்பெனியாக இருந்து 2022 5 கம்பெனிகளாக மாற்றப்பட்டிருக்கிறது. இப்ப மின்சார சட்ட திருத்த மசோதா 2025 இருந்து விட்டால் எந்த கம்பெனியும் இருக்காது. அது சொல்கிறது பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலம் இருக்கக்கூடிய பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்ல 50% விற்றுவிட வேண்டும். எந்த மாநிலங்கள் சொந்தமாக பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிகளை வைத்திருக்கிறார்களோ அவர்களை 29% அவர்களும் விற்றுவிடும். இந்த ஒப்பந்தத்துக்கு எந்த மாநில அரசும் ஒத்து வரவில்லை என்று சொன்னால் 5 வருடத்திற்கு ஷேர் மார்க்கெட்டில் விட்டுவிட வேண்டும். சப்சிடியே கிடையாது, ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி தர முடியாது, ஃபார்மர்ஸ் அஃபெக்ட் ஆவார், ஹெட் சர்வீஸ் அஃபெக்ட் ஆவார், சப்சிடி கிடையாது. எலக்ட்ரிசிட்டி டாரிஃப் பிக்ஸ் பண்ணக்கூடிய ரைட்ஸ் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கும் இருக்காது, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் இருக்காது. எலக்ட்ரிசிட்டி கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்காது. அப்ப ஒரு பொம்மையா தான் இருக்க முடியும். இதை மாற்ற வேண்டும் என்று சொல்கிறோம். அதற்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் இருக்கிறது. ஜனவரி 30 புதுதில்லியில் ஜந்தர் மந்தரில் நேஷனல் கோஆர்டினேஷன் கமிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி எம்ப்ளாயிஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் என்கின்ற ஒரு பேரமைப்பின் சார்பாக லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் திரண்டு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திருக்கிறோம். இந்த மசோதாவை தாக்கல் செய்து மின்சார சட்ட திருத்தத்தை கொண்டு வரக்கூடாது என்பதற்காக. தனியார் மயம் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சாதாரணமாக தனியார் மயத்துக்கு வந்து இப்போ எப்படி நம்ம மொபைல் பிஎஸ்என்எல் இருந்து எல்லா மொபைலையும் கையில வைத்துக் கொண்டிருக்கிறோமோ, எந்த கடைக்கு போனால் நம்மளால் ரீசார்ஜ் செய்து கொள்ள முடிகிறதோ, அதே போன்ற ஒரு சிஸ்டம் பவர் செக்டாரிலும் வந்துவிடும். அப்ப எந்த நேரத்தில் பவரை நம்ம உபயோகப்படுத்துகிறோமோ அந்த நேரத்துக்கான கட்டணத்தை செலுத்த வேண்டிய அவசியம் வந்துவிடும். பீக் அவர், நான் பீக் அவர் என்று சொல்லுவார்கள். இப்ப ஒரே மாதிரியான கட்டணத்தை செலுத்துகிறோம். 18,000க்கும் மேற்பட்ட மெகாவாட் தமிழக மக்களுடைய உச்சகட்ட உபயோகமாக இருக்கிறது.
இந்த 18,000 சொந்த உற்பத்தி இருக்கிறதா, மத்திய அரசுடைய வாங்குகிறோமா, பர்ச்சேஸ் பண்ணுகிறோமா என்பது பல்வேறு விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கிறது. 18,000 என்பது நம்மளுடைய ஓன் பொட்டன்ஷியல் இல்லை. இந்த 18,000 மெகாவாட்டும் ஒரே மாதிரியான விகிதப்பட்டியல் விற்கப்படுகிறது. சாதாரண டொமஸ்டிக் கன்சூமர், கமர்ஷியல் கன்சூமர், HT கன்சூமர் இருக்கு. இப்ப நாளைக்கு காலையில 6 மணிக்கு ஒரு ரேட், 8 மணிக்கு ஒரு ரேட், 10 மணிக்கு ஒரு ரேட், மாலையில ஒரு ரேட் என்கின்ற ஒரு சூழ்நிலை வரும். அப்படி வந்து விட்டால் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சுமையாக மாறும். இப்ப இப்படிப்பட்ட நிலைக்கு தமிழக அரசும் ஒத்து போய்விடக் கூடாது என்று சொல்கின்றோம். அதனால்தான் மத்திய அரசுடைய வற்புறுத்தலை ஏற்று ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று தொடர்ந்து நாம் வலியுறுத்தினோம். அது நம்முடைய தமிழக அரசு ஒத்துக்கொண்டு விட்டால் இலகுவாக வந்துவிடும். இப்ப பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி விற்க செல்லக்கூடிய அந்த மின்சார சட்ட திருத்த மசோதாவையும் தமிழக அரசு எதிர்க்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அதனால் வற்புறுத்துகிறோம். அதுதான் போராட்டம். அந்த வந்து விட்டால் முழுக்க முழுக்க தனியார்மயத்தை நோக்கி செல்லக்கூடிய நிலை வரும். இங்கு டாட்டாவும், அதாவும், அம்பானியும், அதானியும் மின்சாரத்தை இப்போது உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். விற்பனைக்கும் வந்து விடுவார்கள். இப்ப சோலார் இருக்கு, அதானி இருக்கிறாரா, விற்பனைக்கும் வந்து விடுவார். இப்ப உற்பத்தி தானே செய்யறாரு, நமக்கு ஒண்ணும் கவலை இல்லைன்னு நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் விற்பனைக்கு வந்து விட்டால் அவருடைய விலைக்கு, இன்னைக்கு நம்ம என்ன விலைக்கு வாங்குறோமோ அந்த விலைக்கு அவர் விற்பார். மத்திய ஒழுங்குமுறை ஆணையம் என்ன சொல்லுகிறது, என்ன உற்பத்தி விலையோ அந்த விலை நுகர்வோர் தர வேண்டும். மாநில அரசு நீ குறைந்த விலைக்கு கொடுக்க விரும்பினால் நீ அவனுக்கு பேங்க்ல போட்டுக்கோ, சப்சிடி எல்லாம் நான் கிடையாது, நீயா பார்த்து கொடுத்துக்கோ, எனக்கு என்ன விலையோ அந்த விலைக்கு நான் நிக்க வேண்டிய விலைக்கு தரணும் என்று சொல்கிறது. தமிழ்நாடு ஒழுங்குமுறை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் கூட இனி செயல்பட முடியாது. மத்தியில் இருக்கக்கூடிய மத்திய ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் எல்லா மாநில ஒழுங்குமுறை ஆணையமும் இயங்க வேண்டிய கட்டாயம் அந்த சட்டத்திருத்த மசோதாவில் வந்துவிடும். மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது, தொழிலுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது, தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது. எங்களுடைய கோரிக்கை என்பது எங்களுக்கான கோரிக்கை மட்டுமல்ல, அது ஊதியத்துக்கான கோரிக்கை மட்டுமல்ல, எங்களுடைய பதவி உயர்வுக்கான கோரிக்கைக்கு மட்டுமல்ல. இந்த மின்சார வாரியத்தை பாதுகாக்க வேண்டும், மக்களுக்கு சிறப்பான சேவை செய்ய வேண்டும், மக்களுக்கு தரமான சேவையாக இருக்க வேண்டும், மக்களுக்கு குறைந்த செலவில் மின்சாரத்தை நுகரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு இது பொதுத்துறையிலேயே நீடிக்க வேண்டும். மின்சார வாரியத்தில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் இருந்தால்தான் தரமான சேவையை தர முடியும் என்பதற்காகத்தான் காலியிடங்களை பூர்த்தி செய்ய சொல்கிறோம். இப்ப ஸ்மார்ட் மீட்டர் டி நகர் போன்ற பகுதிகளிலே பொறித்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய கட்டுப்பாட்டுல எதுவுமே இல்லை. எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. மீட்டரை அவர்களே பொறுத்துக்கிறார்கள், அவர்களே பராமரித்துக் கொண்டிருக்கிறார்கள். மின்சார வாரியத்திற்கு வர வேண்டிய வருவாய் அவர்களுக்கு போய் நமக்கு வருகிறது. மின்சார வாரியத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்காத ஒரு சூழல் இருக்கிறது. இதே போன்ற நிலை தமிழகம் முழுவதும் வருது என்று சொன்னால் மின்சார வாரியத்தினுடைய வருவாயும் நேரடியாக மின்சார வாரியத்திற்கு வராது. ஒருபுறம் மின்சார வாரியம் நட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது, 1.5 லட்சம் கோடி கடன் இருக்கு என்று சொல்கிறார்கள். இருந்தால் அதை இருந்து மீளவும் முடியாது. ஒரே மின்சார வாரியமாக இருந்தபோது ஒரே ஒரு IAS அதிகாரியின் தலைமையின் கீழ் இயங்கியது, சிறப்பாக இயங்கியது. மின்சார வாரியம் மிகப்பெரிய கடன் சுமைகள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. 5 கம்பெனிகளாக பிரித்திருக்கிறார்கள். 4க்கு மேற்பட்ட IAS அதிகாரிகள் நிர்வாகிக்கூடிய ஒரு நிறுவனமாக இது மாறி இருக்கிறது. ஒரு கம்பெனிக்கு ஒரு IAS. என்ன இதனால் நமக்கு பலன் இருக்கிறது என்பது தெரியும். ஒரு IAS மின்சார வாரியத்தினுடைய தலைவராக இருந்த நிர்வாகித்து இந்த மின்சார வாரியத்தினுடைய அத்தனை பகுதிகளையும் பராமரித்து வந்த நிலை மாதிரி இன்னைக்கு 4-5 IAS நிர்வாகித்துக் கொண்டிருந்தாலும் கடன் சுவை அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கிறது, கடன் குறையவில்லை. இப்ப மின்சார வாரியத்துக்கு மேலும் மேலும் செலவினங்களை ஏற்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறார்களே தவிர மின்சார வாரியத்துக்கு ஏற்பட்டக்கூடிய இழப்பீடுகளை சரி செய்து அதன் வழியாக மின்சார வாரியத்தை செழுமைப்படுத்துவோம், மக்களுக்கு சேவை செய்வோம் என்ற நோக்கம் மின்சார வாரியத்திற்கும் அரசும் இல்லாத சூழல் இருக்கிறது. ஆகவே அரசும் மின்சார வாரியம் எங்கள் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளையும் சரி, பொதுவாக மின்சார வாரியத்திற்கு உட்பட்டிருக்கக்கூடிய பிரதான கோரிக்கைகளாக நாங்கள் முன்வைத்திருப்பவைகளையும் சரி செய்ய வேண்டும், தீர்வுக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை உங்கள் முன்னால் அவர்களுக்கு கவனத்துக்கு கொண்டு செல்வதற்காக வைக்கிறோம். சேக்கிழார், பொதுச் செயலாளர், TNEP எம்ப்ளாயிஸ் ஃபெடரேஷன்.